வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டடி வித் சத்யா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம முன்னாடி வந்த வீடியோஸில் அப்ஜெக்டிவ்ஸ் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி லெவல் ஆஃப் டீச்சிங் பற்றி பார்த்தோம். அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங் பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படின்னா வந்து என்னென்னா, இதை ரெண்டாக டிவைட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா வந்து வேரியபிள்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்டு ரோல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. வேரியபிள்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா வந்து இதை வந்து மூணாக கிளாஸிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்ட் வேரியபிள், இன்டர்வேனிங் வேரியபிள் அப்படின்னு மூணாக டிவைட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்டை பேஸ் பண்ணதாக தான் இருக்குது. அதாவது டீச்சரோட டீச்சிங் ப்ராசஸ் மூலமாக ஸ்டூடெண்ட் தானே டெவலப் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இது டீச்சரை தான் ஃபுல்லாக பேஸ் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து டீச்சர் தான் வந்து அவங்க வந்து என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க இல்லையா, ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்லாம் வந்து டீச்சர் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அதனால தான் இது வந்து இதை இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்வேனிங் வேரியபிள் அப்படின்னா வந்து கரிக்குலம் பேஸ் பண்ணியிருக்கு. அதாவது சப்ஜெக்டை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சப்ஜெக்டில் வந்து டீச்சர் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அசஸ் பண்ணுறது தான் வந்து இன்டர்வேனிங் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து வேரியபிள் ஆஃப் டீச்சிங். தென் ரோல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அது பார்த்தோம் அப்படின்னா வந்து அதில் என்னென்ன கவர் ஆயிருக்குன்னா ஸ்கூல் பில்டிங், கிளாஸ் ரூம், ப்ளே கிரவுண்ட், லைப்ரரி, லேப் இந்த மாதிரி இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்கூல் பில்டிங்கில் வந்து ரீஃபர்னிஷ்ட் பண்ண பில்டிங்காக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஸ்டூடெண்ட்டு ஸ்கூலில் தான் வந்து அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதனால் ஸ்கூலோட அட்மாஸ்பியர் வந்து நல்லா இருந்தால் தான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பில்டிங் வந்து அவங்களுக்கு ரீஃபர்னிஷ்டு பில்டிங்காக இருக்கணும். அதே மாதிரி கிளாஸ் ரூம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிளாஸ் ரூம் எப்போவுமே வந்து காத்தோட்டமாக இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக வந்து படிக்க முடியும். தென் ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ப்ளே கிரவுண்ட் எப்போவுமே வந்து க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட் வந்து விளையாடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையாவும் இருக்கணும். அதோட கண்டிஷன்ஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லைப்ரரி பார்த்தோம் அப்படின்னா வந்து அது ஸ்பேசியஸாக இருக்கணும். அதாவது இடம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் அவங்க உட்காந்து ஃப்ரீயாக படிக்க முடியும். அங்கே லைப்ரரியில் டைமும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் லேபில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். அது சேஃப்டியாகவும் இருக்கணும். அப்போ தான் ஸ்டூடெண்ட்டுக்கு எந்தவித அசம்பாவிதமும் நடக்காது. ஸ்டூடெண்ட்டும் நல்ல விதமாக லேபில் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ பார்த்தோம் இல்லையா, இதுதான் வந்து பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் டீச்சிங். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா வேரியபிள்ஸ், அதுவும் இந்த ரோல் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் தான் வந்து பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங். இதை வந்து மேக்ஸிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் வந்து என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா சம் பாயிண்ட் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா வந்து ஃப்ரம் நன் டு அன்னோன், ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், ஃப்ரம் கான்சன்ட்ரேட் டு அப்ஸ்ட்ராக்ட், ஃப்ரம் பர்டிகுலர் டு ஜென்ரல், ஃப்ரம் ஹோல் டு பார்ட், ஃப்ரம் அனலைசிஸ் டு சிந்தசிஸ், ஃப்ரம் இண்டக்ஷன் டு டிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஃப்ரம் நன் டு அன்னோன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல இருந்து தெரியாத விஷயங்கள் வரைக்கும் சொல்லித்தருது. அதாவது சிம்பிள் கான்செப்டில் இருந்து கஷ்டமான கான்செப்டுக்கு போகிறது. அடுத்தது வந்து ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா, அது மாதிரி தான். கஷ்டமாக எடுத்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு புரியாது. அதனால் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஈஸியான சப்ஜெக்டில் ஈஸியான மெத்தட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டஃப்பான சப்ஜெக்ட்டுக்கும் போகிறது. அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரம் கான்சன்ட்ரேட் டு அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இதில் வந்து நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாங்க. அதை வந்து எக்ஸாம்பிள் பண்ண சொல்லி தருவாங்க.
அது மூலமா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, என்ன அப்படிங்கிறதையும் அப்சர்வ் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு தான் வந்து கான்சன்ட்ரேட் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் பர்ட்டிகுலர் டு ஜென்ரல். இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பெரிய விஷயத்துக்கு போவாங்க. அதை தான் வந்து இது இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரம் ஹோல் டு பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சப்ஜெக்டோட ஃபுல் கான்செப்ட் என்னங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒன் பை ஒன் டாப்பிக்காக வந்து பார்க்குறது. அதாவது ஒன் பை ஒன்னாக அதை ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லி தருவாங்க இல்லையா? அதை தான் வந்து இதில் சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஃப்ரம் அனலைஸ் டு சிந்தாசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து தேவையான விஷயங்களை வந்து விரிவாக ஆராய்ஞ்சு பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ரிசல்ட்டை அவங்களே கிரியேட் பண்ணுறதுக்காக சொல்லி தரது தான் வந்து அனலைசிஸ் டு சிந்தாசிஸ். தென் ஃப்ரம் இன்டெக்ஷன் டு டிடெக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு நிறையா விஷயங்கள் சொல்லித் தராங்க இல்லையா? அதை எந்த விஷயத்த எப்போ தேவைப்படுதோ அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா? ஃப்ரம் நன் டு அன்னவுன், சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், கான்செப்டிவ் டு அப்ஸ்ட்ராக்ட், பர்டிகுலர் டு ஜென்ரல், ஹோல் டு பார்ட், அனலைசிஸ் டு சிந்தாசிஸ், இன்டெக்ஷன் டு டிடெக்ஷன்னு பார்த்தோம் இல்லையா? இதுதான் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங். இதை தான் வந்து மேக்ஸிம்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? இதுதான் வந்து பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் டீச்சிங், பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங் பற்றி பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம், லெவல் பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து டீச்சிங் ஆப்டிடியூடோட சாப்டர் 1. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்லாம் வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.